ஸ்டாலின் பேசுறாரு, இன்றைக்கு தமிழ்நாடு இந்தியாவுக்கே முதன்மை மாநிலமா? அப்படியா இருக்குது? உண்மையாலுமே முதல் மாநிலம் தான். ஊழல் செய்வதில் முதல் மாநிலம், ஊழல் செய்வதில், கொள்ளையடிப்பதில், இரண்டாவது கடன் வாங்குவதிலே முதல் மாநிலம். இந்தியாவிலேயே அதிக கடன் வாங்குவதில் முதல் மாநிலம் தமிழ்நாடு. நல்லா எண்ணி பாருங்க. நாமெல்லாம் வந்தோம், என்னுடைய பேச்சை கேட்குறீங்க, வீடுக்கு போகிறீங்க. நீங்கள் போய் வீட்டில் சிந்திக்க வேணும். நம்மளெல்லாம் கடன்காரன் ஆக்கிட்டாருங்க. 5 லட்சம் கோடி கடன் வாங்கிட்டார். 5 லட்சம் கோடி. இதெல்லாம் யார் கட்டுறது? நீங்க நாங்க தான் கட்ட வேணும். நாம எல்லாம் சேர்ந்து தான் கடனை கட்டி ஆகணும். அப்பா வாங்கின கடனை மகன் கட்டுறான்ல, அது மாதிரி இந்த அப்பா அப்பான்னு சொல்ற ஸ்டாலின் வாங்கின கடனை நம்ம தலையில சுமத்திட்டார். இன்றைக்கு சிந்தித்து பாருங்க. 73 ஆண்டு காலம் தமிழகத்தில் பல கட்சி ஆண்டு இருக்குது. காங்கிரஸ் ஆட்சி, திமுக ஆட்சி, அண்ணா திமுக ஆட்சி, திமுக ஆட்சி, அண்ணா திமுக ஆட்சி, அப்படி 2021 வரை 73 அரசாங்கம் தமிழ்நாட்டை ஆண்டு இருக்கிறது. 2021 வரை தமிழ்நாட்டுடைய கடன் அளவு 4,85,000 கோடி. 2021 2026 வரை 5 ஆண்டு திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் 5 லட்சம் கோடி. என்ன செஞ்ச? புதுசா செஞ்சியா? ஒண்ணுமே செய்யல. எப்படி இவ்வளவு கடன் ஏறிச்சு? எல்லாம் ஆட்டை போட்டான், கிடைக்கிறதெல்லாம் அடிச்சுட்டு போயிட்டான். கிராமத்தில் ஒரு பரமொழி சொல்லுவாங்க, எரியிற வீட்டில் பிடுங்கிறதெல்லாம் மிச்சம்னு. எரியிற வீட்டில் பிடுங்கிறதெல்லாம் மிச்சம்னு. இவர் பாட்டு கடனை வாங்கி நம்ம எல்லாம் கடன்காரன் ஆக்கிட்டு இவரெல்லாம் முதலாளி ஆக்கிட்டாங்க. எதுக்கு அடிக்கடி வெளிநாட்டுக்கு போறாரு? முதலீடு ஈர்க்க போகல, முதலீடு செய்ய போனார். அதான உண்மை. இன்னைக்கு நாட்டு மக்கள் ஒவ்வொருவரும் சிந்திக்க வேணுங்க. ஒவ்வொரு ஓட்டு முக்கியம், உங்களுடைய ஒவ்வொரு வாக்கு முக்கியம். ஏன்னா இந்த நாடு மிக மிக மோசமா இருக்குது. தமிழ்நாடு சிந்திங்க, தயவு செய்து சிந்திங்க. உங்க வீட்டில் சொல்லுங்க, நண்பர்கிட்ட சொல்லுங்க, உறவினர்கிட்ட சொல்லுங்க. இன்றைக்கு தமிழ்நாடு கடன்ல தத்தளிச்சுக்கிட்டு இருக்குது. இந்தியாவிலேயே கடன் அதிகமுள்ள ஒரே மாநிலம் தமிழ்நாடு. எப்படி தமிழ்நாட்டை முன்னேற்ற முடியும்? இவ்வளவு கடன் இருந்தா? இதே அதிமுக ஆட்சி இருந்தது, சிந்திச்சு பாருங்க. நான் முதலமைச்சராக பதவி ஏற்கின்ற பொழுது 2016ஆம் ஆண்டு கடுமையான வறட்சி, குடிப்பதற்கு தண்ணி இல்லை, விவசாயம் எல்லாம் பாதிச்சாங்க. வறட்சி நிவாரணம் கொடுத்தோம். அடுத்து டெல்டா மாவட்டம், தஞ்சாவூர், நாகப்பட்டினம், மயிலாடுதுறை, இப்படி திருவாரூர் மாவட்டம் எல்லாம் இன்றைக்கு புயல் வெள்ளத்தால தர மட்டும் விவசாயிகள் பாதிக்கப்பட்டாங்க, உடைமைகள் பாதிக்கப்பட்டது, நிவாரணம் கொடுத்தோம். பிறகு கொரோனா, உங்களுக்கு எப்படின்னு தெரியும். கொரோனா காலம் 1 வருஷம் யாராவது வெளியே வர முடிஞ்சுதா? எந்த தொழிலும் செய்ய முடியல. மக்கள் வெளியில நடமாட்டம் இல்லை. காட்டிலே எளிதாக பரவக்கூடிய வைரஸ் நமக்கு பரவிட்டா உயிருக்கு ஆபத்து. அதனால மக்கள் பத்திரமா இருக்க வேண்டும் என்று சொல்லி அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசு உங்களுக்கு முழு பாதுகாப்பு கொடுத்து இன்றைக்கு விலைமதிக்க முடியாத உயிரை காப்பாற்றிய அரசாங்கம் அதிமுக அரசாங்கம்.